வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 17ஆம் தேதி காருண்யாவோட நமக்கு 739வது குழுக்கள். இதில் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு மேக்ஸிமம் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அது நமக்கு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது. ஏன்னா நம்ம நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நமக்கு 7ஆம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலான்னு எதிர்பார்த்தோம். 2 அல்லது 7 2 நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதேமாதிரி 4ஆம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தது தான். 4 நம்பர் நேற்று நம்ம சொல்லிட்டோம், கண்டிப்பாக 4 நம்பர் அடுத்தது வரணும்னு. அதே மாதிரி தான் நமக்கு ஒரு சூப்பரான மேட்ச் ஆகிருந்தது. இதில் வந்து நமக்கு இந்த 002க்கு அதிகமாக வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓரளவுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சி நம்மளை நல்லா வின்னிங்காகவே எடுத்திருந்தோம். நல்லாவே இருந்துச்சு, சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு 18ஆம் தேதி சமிருதியினோட குழுக்கள் 38வது குழுக்கள் போயிட்டுருக்கு. நம்ம போன வாரமே வந்து சமிருதியில் 37 494ன்னு கொடுத்தாங்க. சமிருதியில் ரெண்டு ரிசல்ட்டும் ஒரே மாதிரி கொடுத்தாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா காருண்யா வந்து 494ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 464ன்னு கொடுத்தாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துச்சு. பட் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய நம்பரில் நமக்கு 745 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. யார்? காருண்யா கொடுத்துருக்காங்க. பட் இதே சேமில் தான் அடுத்த நம்பர் வர மாதிரி நமக்கு எதிர்பார்க்குறோம். ஏங்க அப்படி வருது அப்படின்னா, எனக்கு அப்படி தான் கிடைக்குது. மேலே வந்து பாருங்கள் 503ன்னு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் பாருங்கள் இந்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5ஆம் நம்பருக்கு இங்கே வச்சிங்கன்னா அதுதான் கணக்கு வரும். 5ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 502ன்னு கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டு ஒரே சேமாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் 699ன்னு கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே மெத்தடில் பார்த்துட்டு 610ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஒவ்வொரு ரிசல்ட்டும் ஒரே மாதிரி சேமாக கொடுத்துருக்காங்க. பட் அதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாம் என்ன சொல்லலாம், நமக்கு இன்றைக்கி 745 745லேருந்து நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் இதே மாதிரியான பெனிஃபிட்டான பக்கத்தில் இருக்கிற மாதிரியான நம்பர்களை கொண்டு வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு சமிருதியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் மாதிரி நமக்கு இந்த வாரம் நமக்கு அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி ஆடினா கூட நமக்கு அதே மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு மாதிரி வைங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நாளைக்கு அதிகமாக நம்பர்லாம் இல்லைங்க. நமக்கு 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க. அது என்ன நம்பர்னு பார்த்தோம்னா அது அதிகமாக தான் வரணும், வேறு எதுவும் வராது. இப்போ இன்றைக்கி எப்படி நம்ம சொன்னோம் 7 நம்பர் கண்டிப்பாக வரும், 4 நம்பர் வரும். அதே மாதிரி நாளைக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பருங்கிறது தெளிவாக பார்த்தாரு கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நாளை வரத வரைக்கும் நமக்கு 7 நம்பருக்கும் அதிகமாக மேட்ச் ஆகணும். அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு மேட்ச் ஆகணும், 4 நம்பருக்கு மேட்ச் ஆகணும். அப்போ இந்த 3 போர்டுக்குமே அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒன்று இருக்குது. அது அதிகமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது. நாளைக்கு அதுதான் வந்து பிரதானமாக ஆடக்கூடிய நம்பரும் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு அது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது. அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம், சரியா? நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி இப்போ ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்தாங்க, 081ன்னு கொடுத்தாங்க. இதான் இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அது போக போன வாரம் நமக்கு சமிருதின்னு அடித்தாங்க இல்லையா. போன வாரம் சமிருதியில் வந்து 464 இல்லையா, 464ன்னு கொடுத்தாங்க. பட் அதை கனெக்ட் பண்ணி 464 கனெக்ட் பண்ணி நம்ம மறுபடியும் கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் வருது அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி வந்து எஸ்எம்முடைய 38வது டாப் போய்ட்டு 38வது டாவில் நமக்கு இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, போன வாரத்தில் நமக்கு கொடுத்த நம்பரையும் நமக்கு இந்த வாரமும் சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாதி நம்பர் அப்படியே கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 745, சரிங்களா? இப்போ நாளைக்கு 4 நம்பர் 5 நம்பர் வாய்ப்பு இருக்காங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர் இருக்குது. அது என்ன நம்பருங்கிறது தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 38வது டாப் போய்ட்டுருக்கு. எஸ்எம்முடைய 38வது ட்ரா, சரிங்களா? இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது. ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்ன நம்பர் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பரே வந்து 081ன்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி பெண்டிங் நம்பர் வைஸ்னு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. இப்போ நாளைக்கு நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா, இன்றைக்கே நமக்கு 8ஆம் நம்பர் வர வேண்டியது வரல. அப்படி நமக்கு நாளைக்கு 8ஆம் நம்பர் வரும். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா இன்றைக்கி கொடுக்கக்கூடியது இந்த 7ஆம் நம்பர் கொடுத்தோம், 4 நம்பர் கொடுத்தோம், 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்தோம். இந்த 3 நம்பர் தான், அதாவது 7 8 4 ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்தோம். இதில் வந்து அந்த 5ஆம் நம்பர் மேட்ச் ஆயிருந்ததை தவிர மற்றபடி 8ஆம் நம்பர் வரல. நான் 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரானு கேட்டால் அதிகமான பெண்டிங் நம்பர் 3 கூடமே பெண்டிங் நம்பர் நாளைக்கு 8ஆம் நம்பராக தான் இருக்குது. அப்போ 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் அதை எதிர்பாருங்க. இன்றைக்கி வரலங்கிறக்கா நாளைக்கு போட்டு விட்டுறாதீங்க. நாளைக்கு 8ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வருது, சரியா? திரும்ப நான் சொல்கிறேன், நாளைக்கு 8ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்முடைய கணக்கு அதுதான். ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே காமிக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து 8ஆம் நம்பரை தான் ரொம்ப அதிகமாக சஜஷன் பண்ணுறேன். ஏன்னா இன்னொரு நம்பர் இருக்குது, பட் அதை விட 8ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். என்ன காரணம்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 போடுமே இன்னையோட சேர்த்து பெண்டிங் நம்பர் தான். அதிகமான பெண்டிங் நம்பர் 8ஆம் நம்பருக்கு இருக்குது. இந்த 8ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நாளைக்கு அது இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்ன நம்பருங்க தெளிவாக ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்னு சொன்னிங்கன்னா நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர். ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக வரலாம் நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் என்ன, 9 நம்பர் தான். என்னங்க சம்மந்தமே இல்லாமல் நம்பர் கொடுக்குறீங்க, பெண்டிங்கே இல்லைங்க, அந்த நம்பர் எப்படிங்க வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 9 நம்பர் தான் ஏ போர்டில் வர மாதிரி காமிக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள்.
ஏன்னா பெண்டிங் நம்பர் வைஸாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏதாவது பெண்டிங் நம்பரான 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 2 3 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. பி போர்டில் எடுத்திங்கன்னா 1 2 3 4 5 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதே தான் சி போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4 5 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நமக்கு நாளைக்கு 9 நம்பர் தான் மெயினாக கொண்டு வர அப்படின்னா நமக்கு வந்த நம்பரே வருது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கணக்கு வருது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சரிங்க நம்ம இல்லாத நம்பர் வச்சு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது கணக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நான் கொடுப்பேன். அப்படி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இன்றைக்கி எப்படி 7 நம்பர் வந்துச்சோ அதே மாதிரி நாளைக்கு 9 நம்பருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி காமிக்குது. யாருக்காச்சும் 9 நம்பர் கணக்கில் வருது அப்படின்னா இந்த ஆரம்பத்தில் எனக்கு அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. நாளையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து 9 நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும். நாளைக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் அதுதான் எனக்கு பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது. யாருக்காச்சும் 9 நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் பெண்டிங் நம்பர் வைஸாக நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்காது. பெண்டிங் நம்பரில் 9 நம்பர் கிடையாது. சரியா? அதனால் நீங்கள் இந்த பெண்டிங் நம்பர் வைஸாக பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் வராது. ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா இப்போ வந்து 5க்கு 9 4க்கு 9 7க்கு 9 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம். பட் உங்கள் கணக்கில் அதாவது வருதா அப்படிங்கிறதே மெயினாக பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு 7க்கு 9 7க்கு 9 4க்கு 9 5க்கு 9ங்கிற மாதிரி மெத்தடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது கன்ஃபார்மாக வருது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் சும்மா லேட்டாக சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரியா? ஏன்னா நம்ம எப்பயுமே அப்படி தான் சீரிஸ் ஒரு நம்பர் கொண்டு வரணும். அது ரொம்ப அதிகமாக வந்து கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும். அது அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் கொண்டு வரும். எனக்கு என்னமோ இந்த 9 6ங்கிற 2 நம்பருமே நாளைக்கு டவுட்டில் தான் இருக்குது. கட்டாயம் நாளைக்கு ஆடுவாங்க அப்படிங்கிற கணக்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6 அல்லது 9 9 அல்லது 6 இந்த 2 நம்பருமே நாளைக்கு ஏ போடுக்க தான் அதிகமான வாய்ப்பு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு 942 642 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 9 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7க்கு 9ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 7க்கு 6ங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகுது. பட் இருந்தாலும் 7க்கு 9ங்கிறது எனக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு கண்ணில் பட்டுச்சு. அது முதல்ல தான் நம்பர் நமக்கு கிடச்சிது. வேறு எந்த நம்பரும் இல்லை. அதிகமாக நம்ம வந்து மொத்த வேல்யூ கிடைக்கும் போது இந்த மொத்த வேல்யூவில் அதிகமான வேல்யூ கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 9 நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால 9 நம்பர் நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறோம். நாளைக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நமக்கு ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பர் தான் மெயினாக டார்கெட் பண்ணுவோம். அது மாதிரி 9 நம்பரை இந்த ட்ராவலில் அதிகமாக டார்கெட் பண்ணுறோம். உங்களுக்கு கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள். அது போக ப்ளஸ் 3ஆம் நம்பர் என்னங்க சம்மந்தமே இல்லாமல் 4க்கு 3 கொடுக்குறீங்கன்னா இதுதான் நாளைக்கு ரொம்ப பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 0க்கு 4 0 4 3 அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 0 43 எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிருக்கு. யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது பாருங்கள். நாளைக்கு இப்போ 8ஆம் நம்பர் வராதானா கண்டிப்பாக வரும். 2 நம்பருமே சேர்ந்து வந்தாலும் கூட நமக்கு நாளைக்கு ஆச்சரியப்படுறதுல கண்டிப்பாக 2 நம்பரும் வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பி போர்டு வந்து அந்த இடத்துல நமக்கு 3ஆம் நம்பராக இருக்கணும் அல்லது 8ஆம் நம்பராக இருக்கணும் தான் என்னோட கணக்கு வருது. பட் நான் வந்து கணக்கு ஆள் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆள் போர்டில் தான் கொடுத்துருக்கேன். யாருக்காச்சும் இந்த மாதிரி வருதுன்னு எடுங்க. 3ஆம் நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட். நான் போட்ட வரைக்கும் 3ஆம் நம்பர் வந்து 4க்கு 3 தான் அதிகமாக காமிச்சது. அதே மாதிரி 7க்கு 3 5க்கு 3 இந்த 3மே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 3ஆம் நம்பரை கொண்டு வரேன். வேறு ஒன்றுமே இல்லை. பட் உங்கள் கணக்கில் 8ஆம் நம்பர் வருதுன்னா 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ இன்றைக்கி நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக நமக்கு 7ஆம் நம்பர் இல்லைன்னு முடிவு பண்ணாதீங்க. கண்டிப்பாக 7ஆம் நம்பர் இடத்துல இருக்குது. 2ஆம் நம்பர் இருந்தாலும் 7ஆம் நம்பர் இருக்குது அப்படிங்கிற கணக்கில் வந்து கணக்கு வந்தால் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் வருதுங்கிறது ஓப்பனாக சொல்லிட்டேன். காரணம் என்னென்னா அதுதான் பிரதானமாக ஆடணும். ஏன்னா 0க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அதே மாதிரி 0க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். இந்த 2 நம்பருக்குமே பெஸ்ட்டான நம்பர் 7 0 தான், 7 4 தான். பட் அதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சரிங்க, இனிமேல் நேற்று கொடுத்துட்டே அதான் கொடுத்துருக்கோம். நல்லா செக் பண்ணி பார்த்து தெரியும். அதே மாதிரி நமக்கு நாளைக்கு 3ஆம் நம்பருக்கு வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது 5ஆம் நம்பர். ஏன்னா 5ஆம் நம்பர் நான் நினைக்கிறேன்னா ஒன்று மேலே போகணும், இன்னும் கீழே வரணும், அவ்வளோதான். இந்த 2 நம்பருக்குள்ளே தான் நாளைக்கு வந்து பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஒன்று 3க்கு மேலே போச்சுன்னா 5, 3க்கு கீழே போச்சுன்னா 3 4க்கு கீழே போச்சுன்னா 3, 4க்கு மேலே போச்சுன்னா 5, எவ்வளோதான். இதுக்குள்ளே தான் நமக்கு நாளைக்கு வர மாதிரி தெரிஞ்சுது. யாருக்காச்சும் இந்த மாதிரி 3 அல்லது 5 அப்படிங்கிற நம்பர் பி போர்டுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க. ஏன்னா அதுதான் வராத நம்பர், கண்டிப்பாக அதுமாதிரி மேட்ச் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு அதிகமாக 5ஆம் நம்பர் எங்கேயாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா பி போர்டில் 5ஆம் நம்பர் இல்லை. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தா 5ஆம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. யாருக்காச்சும் 5ஆம் நம்பர் பி போர்டில் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. 4க்கு 5 செட் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு 4க்கு 5 அதிகமாக செட் ஆகுதுங்க பாருங்கள். 4க்கு 5 செட் ஆகிருக்கா? அது மாதிரி 4க்கு 5 நிறைய டைம் செட் ஆகிருக்கு. இங்கே மேலே பாருங்கள் 5க்கு 4 செட் ஆகிருக்கா? பட் அது மாதிரி செட் ஆனால் நமக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காச்சும் 5ஆம் நம்பர் பி போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா நாளைக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 1ஆம் நம்பர். எதுக்கு 1ஆம் நம்பர் கொடுக்குறேன்? 1ஆம் நம்பர் ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. அது போக ப்ளஸ் 5க்கு 1ன்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வந்துச்சு. அது மாதிரி ஏதாவது 5க்கு 1 நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் வச்சுக்கலாம், வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 5க்கு 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. என்னோட கணக்கை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருங்கிறது கொஞ்சம்
பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆக போகுது. அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 7ஆம் நம்பர் தான் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 7, 5க்கு 1 இந்த 2 நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் செட் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி பார்த்தா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஒரு 80% வாய்ப்புகள் இருக்குங்க, அதிகமாகவே. அதில் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர் ஆள் போடல் இருக்குது, அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்து போட்டால் கூட நீங்கள் அப்படியே வின்னிங் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? அந்த வகையில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் பிரதானமான நம்பர். ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னையோட சேர்த்து நான் 3 போர்டு பெயிண்டிங். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏ போர்டில் 10, பி போர்டில் 20, சி போர்டில் 50. மொத்தமாகவே நம்ம கணக்கே அப்படியே வருது. எங்கேயுமே 8ஆம் நம்பர் நமக்கு கொடுக்கவே இல்லை. ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் எங்கேயாவது கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க, அவ்வளோவா. அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை 7ஆம் தேதி கொடுத்தாங்க. இன்றைக்கி நமக்கு எத்தனாம் தேதி? 18ஆம் தேதி. அப்போ நமக்கு கிட்டத்தட்ட அதிலே பெண்டிங் நம்பராக இருக்குது, 10 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. சரியா? அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். சரி, அதே மாதிரி பி போர்டில் சொல்ல வேணாம், கிட்டத்தட்ட வந்து 20 நாளைக்கு மேலே பெண்டிங்கு. சி போர்டு நீங்கள் சொல்ல வேணாம், கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேலே பெண்டிங். அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய மெயின் பெனிஃபிட் நம்பர் வந்து 9ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். அதே மாதிரி 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட கணக்கில் காமிக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும். இது எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி தான் கொடுக்கணும். அது மாதிரி எங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு 7ஆம் நம்பர், இதை தாண்டி வந்து அந்த 8ஆம் நம்பர், இதுக்குள்ளே தான் நமக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. இது மாதிரி ஏதாவது நம்பர் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.